வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் போலீஸ் அதிகாரிகள் ஒரு விசாரிக்கிறேன் அப்படின்னு ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையனை சித்திரவதை பண்ணி அடித்து கொன்னிருக்காங்க அப்படின்னு இப்போ அது நடந்திருக்குங்க. அது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி தட்டி அப்படின்னா நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துருவோம் அப்படின்னு நான் ஒரு ப்ராமிஸை போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன். அஜித் மேலே கேஸ் கொடுத்தவங்க என்ன கதை சொல்கிறாங்க, அது ஸ்டோரி, அதாவது பார்த்தீங்கன்னா அது உண்மையாக பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படின்றதுனால அது பார்த்தீங்கன்னா ஒரு கதை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால நான் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஸ்டோரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன், அதாவது ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதனால சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு இவங்களும் போய்கிட்டு இருந்திருக்காங்க. சரி கோயிலுக்கு போய் தான் போகிறோம், நகையெல்லாம் கழட்டி பின்னாடி சீட்டில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஐடியா பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. அப்போ அஜித் கையில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணிட்டு பா அப்படின்னு சாவியை கொடுத்தோன்னு அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட தெரியாது. அப்படின்றதுனால நம்மளுடைய அஜித் ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டை வாடா கார் கொஞ்சம் பார்க்கிங் பண்ணோம் அப்படின்னு அவர் கூப்பிட்டு அவர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கார் எடுத்துகிட்டு இவங்க சாமியை தரிசனம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கார் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது சரி ஹோட்டலில் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது பின்னாடி பார்த்தா நகையை காணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அஜித் மேலே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் மேலே போய் அவங்க கேஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அது உண்மை அஜித் மேலே கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறோம் அப்படின்ற பேரில் கூட்டிகிட்டு போய் அடித்து கொன்னிருக்காங்க. இப்போதைக்கு அஜித் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சேடான விஷயம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி தமிழ்நாட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரியலாக நடக்குது. சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கலாம், என் வீட்டில் நடக்கலாம், எங்கே வேணால் நடக்கலாம். அப்படின்னும் போது இந்த நாட்டில் பாதுகாப்புக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஸ்டோரி இப்போ நான் ஈஸியாக சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு சின்ன ஸ்டோரியாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டேன். ஆனால் இதை நம்ம எக்கச்சக்க விஷயங்களை யோசிக்கலாம். அதாவது போலீஸ் அப்படின்னா அவர் பண்ணியிருக்காரோ பண்ணலையோ அவரோட ஒப்பீனியன் அவர் சொன்னதுக்கப்புறம் விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டியது அந்த போலீஸ் அதிகாரிகளோட வேலை. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க அதை பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் இதே ரூல்ஸாக இது ஒரு மெத்தட்லேயே எல்லாம் விசாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஏன்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் அதர் கண்ட்ரிஸ்லாம் போகணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்ட் மாட்டியிருக்காரு அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை விசாரிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் அவருக்கு எதிரான க்ளூஸை தேடிட்டு அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நிரூபித்தா மட்டும்தான் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி ஆவார். ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் ஒருத்தனை அடித்தே நான் உண்மையை வாங்கிடுவேன்டா அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா போலீஸோட, அதாவது நம்ம எல்லா போலீஸையும் பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம நாட்டோட கவர்மெண்ட் ஜாப்ஸ், அதாவது பாதுகாப்பில் இருக்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்கிறோம். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் நான் எல்லாருமே கிடையாது, இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் அது பார்த்திங்கன்னா ஹிட் ஆகும். மிச்சம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கவங்க கரெக்டாக தான் இருக்கணும் அப்படின்றதுனால. ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா போலீஸை பார்த்து பயப்படுறாங்கன்னே கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா போலீஸையும் நான் சொல்ல கிடையாதுங்க, ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டிகிட்டு போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க க்ளூஸ்லாம் தேடிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டிசிஷனை எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க வர வைக்க முடியும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நான் அடித்தே நான் ஈஸியாக வாங்கிடுவேன்டா, அதாவது என்னால் போய் சுற்றிலாம் உன்னை தேட முடியாது நீ என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு, நான் உன்னை அடித்த உண்மையை வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு மெத்தடில் எப்போ போலீஸ் இறங்க ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். ஏன்னா ஒரு கரெக்டான மெத்தடில் போயிட்டு இருக்க வரைக்கும் ஓகேங்க இப்போ. ஆனால் அடித்த உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய கேசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பொதுமக்களுக்கு என்ன கொடுக்கணும், அது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 வருஷம் இப்போ இந்த போலீஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க தண்டனை, அதான் 5 பேர் அந்த போலீஸ் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த அதிகாரி அப்படின்னு நம்ம பேச வேணாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்காங்க 5 பேர் அப்படின்ற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவங்க பெயிலில் வந்து வெளியே வந்து வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. அது பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏன்னா இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சைடு, அதாவது இப்போ போலீஸ் ஆஃபீஸர் சைடு சேர்ந்து அவங்க ஃபேமிலி ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புஷ் வந்துச்சு, அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க ஏன் பண்ண போகிறாங்க, ஒருத்தர் அடிச்சே கொல்ல போகிறாங்க அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தரப்புல இருந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் போலீஸ் ஸ்டேஷன்ஸில். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவங்க இது நிப்பாட்டிருக்கலாமா கேட்டால் 100% நிப்பாட்டிருக்கலாம். ஏன்னா மேலதிகாரிகள் ஒன்று சொல்லி அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னா அது செஞ்சது கடைசியில் அவங்கள தான் இருப்பாங்க. அவர் செஞ்சார் அப்படின்னாலும் அது செஞ்சது பார்த்தீங்கன்னா அவர் தான். ஏன்னா மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக உங்களை கை காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகே என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. அது போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம யாருமே குத்தம் சொல்ல முடியாது. இந்த சொசைட்டியே அப்படி இருக்கனால நம்ம யாருமே குத்தம் சொல்ல முடியாதுங்க. இன்னும் ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நான் அஜித் நியூஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்க, டெய்லி நம்ம சேனலில் வீடியோஸ் வரும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இந்த ஒரு சேடான நியூஸை நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கலாம். அதனால் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும் இல்லையோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு யூடியூபர்ஸ் பேசினா மட்டும் முடியாது. ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தரும் நீங்களே இறங்கி கேட்டால் தான் முடியும். ஏன்னா ஒரு வருஷத்தில் இது மறந்துட்டு இன்னொரு டாபிக் உள்ளே வந்துடும். இந்த டாபிக் என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ தெரியாது அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.